நாம தொழுகும் போது தொழுகையில மறதி ஏற்படுறது ஒரு இயல்பா இருக்கு. ஏன்னா மனிதர்களுக்கு மறதி ஏற்படுறது ஒரு இயல்பான வேலைதான். அதுவும் இல்லாம தொழுகும் போது செய்தான் அப்பதான் தேவையில்லாத எண்ணங்களை நம்ம மனசுல தூவி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், அல்லாஹ் முழுமையா வணங்க விடாம தடுக்கணும் அப்படின்னு தேவையில்லாத எண்ணங்களை நம்மளுக்குள்ள போட்டுட்டே இருப்பான். இப்ப அதனால நம்ம எத்தனை ரக்காத்து தொழுதோம், என்ன இப்ப ஓதிக்கிட்டு இருக்கோம், எந்த நிலையில இருக்கோம் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே மறந்துடுவோம். அது மாதிரி இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் தொழுக வச்சிட்டு இருந்தாங்க. அந்த டயத்துல இரண்டாவது ரக்காத்துக்காக இருப்புல இருக்காம திருப்பி மூன்றாவது ரக்காத்துக்காக எழுந்துட்டாங்க. இதுக்காக அவங்க தொழுது நான்காவது ரக்காயத்து தொழுது முடிச்சு சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி 2 ரக்காத்துகள் சஜிதா செய்தாங்க. இன்னொரு லுகர் தொழுகைக்கு 4 ரக்காத்துகள் அவங்க தொழுகை வச்சுக்கிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு காரணத்துல மறதியா 5வது ரக்காத்தும் தொழுதுட்டாங்க. அப்போ அங்க உள்ள சஹாபாக்கள்ல ஒருத்தவங்க கேட்டாங்க, தொழுகை எதுவும் கூட்டப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்கும்போது, என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும். நீங்க தொழுகும் போது 5 ரக்காத்து தொழுதுட்டீங்க, தொழுகை வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லவும், திரும்ப தொழுகை முடிச்சாச்சு எக்ஸ்ட்ரா தொழுதுக்காக அவங்க மறதிக்காக 2 சஜிதா சாவும் செய்தாங்க. தொழுகையிலையோ அல்லது தொழுகைக்கு வெளியிலையோ சஜிதா சாவும் செய்யலாம். நம்ம தொழுகையில எதையோ விட்டுட்டோம் மறந்துட்டோம் அதனால சஜிதா சஹவு செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா அதை செஞ்சுதான் ஆகணும். நம்ம ஏதோ தொழுகையில மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னு ஞாபகம் வந்துச்சுன்னா, தொழுதுகிட்டு இருக்கும் போது ஞாபகம் வந்தா அப்போ சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க 2 சஜிதா சஹவு செய்யலாம். தொழுது முடிச்சதுக்கு அப்புறம் ஞாபகம் வந்துச்சுன்னா அப்பயும் 2 சஜிதா சஹவு செய்யலாம்.